சகரியா தீர்க்க தரிசனம் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப் போகிறோம். சகரியா 5ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனம் வாசிக்கலாம். பின்பு என்னோடே பேசின தூதன் வெளியே வந்து என்னை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து புறப்பட்டு வருகிறது என்னவென்று பார் என்றார். அது என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், அது புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கால் என்றார். பின்னும் அவர், பூமி எங்கும் இதுதான் அவர்களுடைய கண்ணோக்கம் என்றார். இதோ ஒரு தாலந்து நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது அவர், இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈய கட்டியை அதன் வாயிலே போட்டார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து, இதோ புறப்பட்டு வருகிற 2 ஸ்திரீகளை கண்டேன். அவர்களுக்கு நாரையின் செட்டைகளுக்கொத்த செட்டைகள் இருந்தது. அவர்கள் செட்டைகளில் காற்று இருந்தது. இவர்கள் மரக்காலை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாய் தூக்கி கொண்டு போனார்கள். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், சினையார் தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள். அங்கே அது ஸ்தாபிக்கப்பட்டு தன் நிலையிலே வைக்கப்படும் என்றார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகரியா தீர்க்கதரிசி ஒரே ராத்திரியிலே பார்த்த 8 தரிசனங்களில் இது 7வது தரிசனம். சகரியாவனுடைய 5வது தரிசனத்தில் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்கிறதான வார்த்தை அவர் கேட்டார். அந்த ஆவியானவர் 6வது தரிசனத்தில் ஜனங்களின் பாவத்தை உணர்த்துகிறவர் என்கிறதான ஒரு காரியத்தை 6வது தரிசனத்தில் வெளிப்படுத்தினார். 7வது தரிசனம், நாம் பார்க்கக்கூடிய இந்த 7வது தரிசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சொன்னால், ஆவியானவர் பாவத்தை உணர்த்துகிறவர் மாத்திரமல்ல, பாவத்தை அல்லது தீமையை அதன் இருப்பிடத்திற்கே அனுப்புகிற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அதைத்தான் நாம் இன்றைக்கு சுருக்கமாக பார்க்க போகிறோம். சகரியா கண்ட தீர்க்க தரிசன அவருடைய அந்த தரிசனங்களில் இது ஒரு வித்தியாசமான தரிசனம். இந்த தரிசனத்தில் அவர் என்ன பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு மரக்கால் அப்படிங்கிறதான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மரக்கால் அப்படின்னா என்னது? யாருக்காவது தெரியுமா? ஓ, என்னங்க? அளந்து போடுறது. ஒரு மரக்கா அப்படின்னு அளந்து போடுறது. ஓகே. எபிரேயர்கள் மத்தியில், யூதர்கள் மத்தியில் இருந்த தானியங்களை அளக்கிறதற்கான ஒரு பெரிய அளவு தான் என்னது? மரக்கால் அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-35 லிட்டரு கணக்கு வரக்கூடியதான ஒரு அளவு. இந்த மரக்கால் என்பது வேறு மாதிரி சொல்லுவோன்னா ஒரு கூடைன்னு சொல்லலாம். நம்மகிட்டலாம் இந்த மூங்கில்ல செய்யப்பட்ட கூடைகள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அவங்க அவங்களுடைய காலங்களில் ஒன்று நாணல்னால் செய்யப்பட்ட கூடை இருக்கும், இல்லைன்னா ஓலைகளினால் செய்யப்பட்ட கூடைகள் இருக்கும். அப்படிப்பட்ட கூடைகளை அளவுக்கு நினைச்சுவாங்க, பயன்படுத்துவாங்க. இப்போ தீர்க்கதரிசனத்தில் தேவதூதன் கேட்கிறாரு, நீ உன் கண்களை ஏறெடுத்து புறப்பட்டு வருகிறத என்னன்னு பார். வார்த்தையை நல்லா கவனிங்க. அது என்ன செய்கிறது? புறப்பட்டு வருகிறது. இப்போ இவர் கேட்குறாரு, அது என்னன்னு கேட்குறாரு. அவர் என்னன்னு கேட்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லப்படுகிறது, அது புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கால். இது என்னது? இதுக்கு அவரே விளக்கம் கொடுக்கிறார். அந்த வசனத்தின் பின்பகுதியில் என்ன விளக்கம் கொடுக்கிறார்னா, பூமி எங்கும் இதுதான் அவர்களுடைய கண்ணோக்கம் என்றார். கண்ணோக்கம் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வேறொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கும் பொழுது, இது தேசத்தில் காணப்படும் அவர்களுடைய பாவம். என்னது?
தேசத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய பாவம். ஏற்கனவே 3வது அதிகாரத்தில் ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான். அவன் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருந்ததுனால அவன் தகுதியற்றவன் பிசாசு அவனை குற்றம் சாட்டினான். அப்போ ஆண்டவர் அவனை கடிந்து கொண்டு இந்த யோசுவாவின் அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போட்டு அவனுக்கு உரிய உன்னதமான வஸ்திரத்தை தரிப்பித்து அவனை தகுதிப்படுத்தினார். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், ஆசாரியனுடைய தகுதியின்மையை சரிப்படுத்தினது மாத்திரமல்லாமல் தடைப்பட்டிருந்த வேலையை திரும்பவும் எடுத்து செய்வதற்கு என்னுடைய ஆவியினாலே என்னுடைய பலத்தினாலே ஆகும் என்று தேவ ஆவியானவர் சொல்லி, யார் கையினாலே இந்த வேலை துவங்கப்பட்டதோ அவங்க கையினாலே இந்த வேலை முடித்து வைக்கப்படும் என்று சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்போ 5வது அதிகாரத்தில் முதல் பகுதியிலேயே நம்ம சொன்னோம், மக்களுடைய பாவம் அது பறக்கிற புஸ்தக சுருள்ல கண்ணாடியில் பார்க்கறது மாதிரி தெளிவா தெரிகிறது அப்படிங்கிறது சொன்னோம். இங்க மறுபடியும் அதை தொடர்ந்து அவர் சொல்றாரு, இந்த மரக்கால் பூமி எங்கும் அல்லது தேசம் எங்கும் அவர்கள் செய்திருக்கிற பாவத்தை இது உணர்த்துகிறது என்று அவர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமான ஒரு சில காரியங்கள் வருகிறது. நம்ம ஏற்கனவே அந்த பறக்கிற புஸ்தக சுருள்ல 2 காரியம் சொல்லப்பட்டது. ஒன்று திருடன், இன்னொன்று கர்த்தருடைய நாமத்தின் மேல் பொய்யானை இடுகிறவன் அப்படிங்கிறது. இப்போ அதை போலவே இவர்கள் அளவிலோ எடையிலோ தவறு செய்யக்கூடாது என்கிறதான கட்டளை இவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. ஒரு வசனத்தை வாசிங்க. மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும், அந்த வார்த்தையை கவனிங்க, அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ. என்ன மரக்கால்? குறைந்த மரக்கால். குறைந்த மரக்கால்னா அது எப்படிப்பட்டதான்? கர்த்தருக்கு அருவருப்பானது, அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்கால். எசேக்கியேல் 45:10 சொல்லுது, சுமுத்திரையான திராசும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான அளவு கூடமும் உங்களுக்கு இருக்க கடவுது. என்ன சொல்றாரு? உன் திராசு எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். உன்னுடைய அளவு குடம், உன்னுடைய அளவு மரக்கால். மரக்கால் தானியங்களை அளக்கிறதுக்கு, குடம் எண்ணெய் போன்ற திரவங்களை அளக்கிறதுக்கு. அவர் என்ன சொல்றாரு? நிறுத்தல் அளவோ அல்லது வேறு விதமாய் நம்ம மற்ற மாதிரி தானியங்களையோ எண்ணெயோ அளக்கக்கூடிய அளவோ அனைத்துமே எப்படி இருக்கணும்? சுமுத்திரையாய் சரியாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொன்னார். ஆமோஸ் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வின் கொடூரங்களை, அவர்கள் தேவனுக்கு விரோதமான செய்த தவறுகளை ரொம்ப வெளிப்படையாக அவர் எடுத்து பேசினார். அவருடைய தீர்க்க தரிசனத்தில் 8ஆம் அதிகாரம், ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் என்ன சொல்றார் பாருங்க. தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண, எளியவர்களை விழுங்கி, நாங்கள் மரக்காலை குறைத்து என்ன செய்ய போறோம்? மரக்காலை குறைத்து, அதாவது அது ஒரிஜினலா இருக்க வேண்டிய அளவுக்கு விட அதை கம்மி பண்ணி குறைத்து, சேக்கல் நிறையை அதிகமாக்கி, சேக்கல் நிறையை அதிகப்படுத்தி, கள்ள தராசினால் என்னது? கள்ள தராசினால் வந்தித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடி பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கு
தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும். தானியத்தில் எதை விற்கணும்? தானியத்தில் என்னது? பதர் அப்படின்னா என்னது? கலப்படம். என்னது? கலப்படம் பண்ணவும். நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும். மாத பிறப்பு வந்திருக்கு. நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும். இந்த மாச பிறப்பும் ஓய்வு நாளும் வந்ததுனால எங்களால இந்த பிசினஸ் பண்ண முடியல. எப்படா இந்த மாச பிறப்பு முடியும் என்று சொல்லுகிறவர்களே, எப்படா இந்த ஓய்வு நாள் முடியும், நாங்க ஊரை ஏமாத்தலாம், இப்படி இந்த மக்கள் சொல்லுகிறார்களே. இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, இதை கேளுங்கள், அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். அதாவது நம்ம செஞ்ச நல்லதை மறக்கலை அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். நான் ஒன்னைய மறக்க மாட்டேன்னு சொல்றது சந்தோஷமா இருக்கும். உன் திருட்டுத்தனத்தை மறக்க மாட்டேன்னா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. உன் அயோக்கியத்தனத்தை மறக்க மாட்டேன்னா எப்படி இருக்கும்? அப்ப இந்த மரக்கால் என்பது அதைத்தான் குறிக்கிறது. சரி, இப்போ மரக்கால் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கான ஒரு கூடைன்னு சொன்னோம். இப்போ 35 லிட்டரு அளக்கக்கூடிய மரக்கால் எவ்வளோ பெரிய சைஸ் இருக்கும் யோசித்து பாருங்க. ரொம்ப எல்லாம் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனால் இப்போ இந்த மரக்காலுக்குள்ள யார் இருக்கிறா? ஒரு லேடி இருக்கிறாங்க. அப்படித்தானே போட்டிருக்கு. வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி இருக்கோம், மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள். ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தார். அதாவது அதுல மேல என்ன சொல்லி இருக்குன்னா, இதோ ஒரு மூடி, ஒரு தாளந்து நிறையான மூடி தூக்கி வரப்பட்டது. ஆக்சுவலா அது எப்படி இருக்குன்னா, அந்த மரக்காலுக்கு ஒரு மூடி போட்டிருக்கிறாங்க. இந்த மரக்காலுக்கு என்ன போட்டிருக்காங்க? மூடி போட்டிருக்காங்க. நான் சொல்றேன், ஒரு கூடை சாதாரணமா இந்த மாதிரி கூடைக்கு, இப்போ நம்ம சொல்றோமே, நம்ம ஒரு மூங்கில்னால் செய்யப்பட்ட ஒரு கூடைக்கு மூடி எது வைப்போம்? அந்த மாதிரி மூங்கிலில் செய்யப்பட்ட மூடியை தானே வைப்போம். ஒரு பெரிய 50 கிலோ வெயிட் உள்ள ஒரு மூடியை கொண்டு வைக்க மாட்டோமே, வைக்க மாட்டோம். ஆனால் இங்கே அதுதான் இருக்கு. இங்கே மிகப்பெரிய வெயிட் கூடின ஈய மூடி இருக்கு. அப்போ அந்த மூடியை திறந்து காட்டுறாரு. யாருக்கு? தீர்க்கதரிசி இந்த மரக்காலுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக என்ன செஞ்சு இதை கொஞ்சம் திறந்து காட்டுறாரு. திறந்து பார்த்தா அதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த மரக்காலுக்குள்ள ஒரு பொம்பளை எப்படி போனா அப்படின்னா, பரிசுத்தவான்கள் இதை சொல்லும்போது 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று, இது ஒரு லேடியினுடைய சிலையாக இருக்கணும். ஆனால் கீழே வாஸ்தா அதை உள்ள தள்ளுனதா சொல்லியிருக்கு. அப்போ சிலை இல்லை, உண்மையான ஒரு லேடி தான் இருக்கு. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏற்கனவே நம்ம புஸ்தக சுருளில் சொன்னோம். புஸ்தக சுருள் நம்ம கையில் இருக்கிற புஸ்தகம்லாம் ஒரு நார்மல் சைஸில் இருக்குது. ஆனால் அவங்க பார்த்த புஸ்தக சுருள் அப்நார்மல் சைஸு. அப்போ அந்த புஸ்தக சுருள் அவ்வளோ பெரிய சைஸ் இருந்த மாதிரி எதுவும் மரக்காலம் அந்த மாதிரி பெரிய சைஸாக இருந்திருக்கணும். அதற்குள்ள யார் இருக்கிறா? இந்த லேடி இருக்கு. இப்போ இதற்கும் தீர்க்கதரிசிக்கு விளக்கம் தேவதூதனே சொல்றார். என்ன விளக்கம் சொல்றாரு? இந்த பொம்பளை யாரு? இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி, இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி, மரக்காலுக்குள்ள என்ன செஞ்சாராம்? தள்ளினாரு. இது முக்கியமான வார்த்தை. ஏன் தள்ளணும்?
வெளியே வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அக்கிரமம் என்ன செய்யதான் பார்க்கும், வெளியேறதா. ஆனா ஆண்டவர் அடைச்சு போட்டுட்டாரு. ஒரு ஆமென் சொல்லி இருக்கலாமே. இது வெளியே வர துடிக்குது. இது வெளியே வர துடிக்கும் போது அவளை உள்ள தள்ளி, ஃபோர்ஸ் பண்ணி, திணிச்சு தள்ளி எதை போட்டு மூடியாச்சு? ஈய கட்டியை அதன் வாயிலே போட்டார். அந்த ஈய மூடிய அந்த மரக்கால் மேல போட்டு மூடியாச்சு. இது கடினமான, பலுவான, சுமை உள்ள ஒரு மூடி. அப்ப என்ன, எதுக்காக அது போடப்பட்டிருக்கு? வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது போடப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த பெண் யார்? பைபிள் சொல்லிட்டு அக்கிரமக்காரின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூதர்கள் தேவனோடு செய்த உடன்படிக்கையை மீறிட்டாங்க. பல விஷயங்களில் மீறினாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தேவன் அவர்கள்ட்ட கண்டிப்பாக ஒரு கட்டளை சொல்லியிருந்தார். நீ அந்நிய பெண்களோடு திருமண உறவுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுங்கிற சொல்லியிருந்தார். ஆனால் அந்த கட்டளையை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மீறிட்டாங்க. அவர்கள் மீறினது மாத்திரமல்லாமல் அவங்களுடைய தலைவர்களே அந்த கட்டளை என்ன செஞ்சிட்டாங்க, மீறிட்டாங்க. இது எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் மல்கியா தீர்க்க தரிசனம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? மல்கியா தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் அதை குறித்து சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம 1-2 வார்த்தைகளை வேணால் மல்கியா தீர்க்க தரிசனத்திலேருந்து வாசிக்கலாம். மல்கியா தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து பாருங்க. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை, ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி, அதை பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். வேறு வார்த்தையில சொல்லுவோன்னு சொன்னா, அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை எதனால் குலைச்சல் பண்ணினாங்கன்னா, அந்நிய பெண்களை விவாகம் செய்ததினால். புதிய ஏற்பாட்டிலும் அந்த சத்தியம் அப்படியே இருக்கிறது. அந்நிய நுகச்சல் அவிசுவாசிகளோடு கூட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று வேத சத்தியம் என்ன செய்யுது, நமக்கு சொல்லுகிறது. சரி, இப்போ இந்த பெண் அக்கிரமக்காரின்னு சொல்லியிருக்கு. அப்போ அக்கிரமக்காரிக்கு அடையாளமாக யாரை சொல்லியிருக்கு? ஒரு பெண்ணை சொல்லியிருக்கு. அப்போ ஒரு பெண்ணை அக்கிரமத்திற்கு அடையாளமாக சொல்லி இருக்கிறதுனால பெண்கள் எல்லோருமே அக்கிரமக்காரிகள் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ஏன்னா பைபிளில் பாதகமான நிலையிலும் இந்த மாதிரி பெண்களை குறித்து சொல்லியிருந்தாலும், சாதகமான நிலையிலும் பைபிளில் பெண்களை குறித்து என்ன செஞ்சுருக்கு, சொல்லியிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலே சொல்லுவோன்னா, இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் தன்னுடைய மணவாளியாக பார்த்தார் இல்லையா? அப்படி பார்த்தார். நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்து கொண்டேன் அப்படிங்கிறது சொன்னார். புதிய ஏற்பாட்டில் சபையை கிறிஸ்துவுக்கு மணவாட்டி என்று சொல்லி இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்போ இதெல்லாம் நல்ல சித்திரமும் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே அடையாளப்படுத்தி உணர்த்தும்படியாக அந்த காரியம் அப்படி வருது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். அந்த பெண்ணை தள்ளி மூடியை போட்டு என்ன செஞ்சாங்க, அடைச்சாங்கன்னு வேதவசனம் சொல்லுது. இதில் நாம் எதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நம் ஆவியானவர் தடை பண்ணுகிற ஆவியானவராக இருக்கிறார். நமக்கு தடையினாலே எப்படி இருக்கும், சங்கட்டமாக இருக்கும். தடைனா நமக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஆனால் உண்மையிலேயே பொல்லாப்பு, தீமை தலை விரித்து ஆடாதபடிக்கு
ஆண்டவர் தடை பண்ணி கொண்டு இருக்கிறதுனால தான் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது நாம் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ முடியுது. அவர் முழுவதும் இந்த உலகத்தின் காரியமெல்லாம் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கு ஏற்ற மாதிரி போட்டோன்னு ஆண்டவர் தடை பண்ணாமல் விட்டுட்டா இந்த பூமி நாசக்காடாயிரும். நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட வரக்கூடிய பல சவால்கள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், சாத்தான் கொண்டு வருகிற பல தீமையான விஷயங்கள், இது எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு அவர் சொல்றாரு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதேன்னு சொல்லி அவர் தடை போடலன்னு சொன்னா நம்மளும் தாங்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். நம்ம நேசிக்கிறதுனால அவர் உனக்கு எவ்வளவு திராணி இருக்கிறதோ அந்த திராணிக்கு ஏற்ற விதத்தில் தான் அவர் உன்னை நடத்துகிறார். கொரிந்தியரில் பவுல் சொல்கிறாரு, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற ஒன்றும் உங்களுக்கு என்ன செய்கிறதில்ல, நேரிடுகிறதில்லை. இதிலும் ஒரு பாயிண்ட் மேலே போய் சொல்கிறார், நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். ஏன்னு கேட்டால், நீங்கள் சோதனையில் இருக்கும் பொழுது சோதனைக்கு தப்பும்படியாக சோதனையோடு கூட அதை தப்பி போகக்கூடிய போக்கையும் நமக்கு உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. நம் ஆண்டவர் நமக்காக அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. துவக்கத்தில் நான் கடந்த முறை சொன்னேன், முத சிருஷ்டிப்பின் துவக்கத்திலேயே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நான் சொல்லுகிறேன், அந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய காரியங்கள் அனைத்தின் மீதும் அசைவாடி கொண்டிருக்கிறவர். தடை பண்ணுகிற ஆவியானவர் நம்மோடு கூட ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், கடைசி காலத்தில் வெளிப்படக்கூடிய அந்திகிறிஸ்துடைய ஆளுகையை குறித்து சொல்லும்போது கூட, அந்திகிறிஸ்துடைய ஆவி இப்பமே கிரியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அவன் முழுக்க கிரியை செய்யாதபடிக்கு அவனை ஆண்டவர் தடுத்து வச்சிருக்கிறாரு. பேய் கூட்டத்துக்கு, பிசாசு கூட்டத்துக்கு முழுமையான அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அந்த பேயும் பிசாசும் உலக ராஜ்யங்களை ஆட்டுவிக்கிறான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பலவிதமான கலவரங்கள், பலவிதமான சமாதான குறைச்சல் அனைத்திற்கும் காரணம் இந்த அந்தகார லோகாதிபதியின் ஆவிகள் தான். ஆனாலும் இம்மட்டுவா, மிஞ்சி வராதன்னு தடை பண்ணுகிற ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் பைபிளில் சொல்லி இருக்கிறது, தீமோத்தியை பார்த்து பவுல் சொல்கிறாரு, எப்பா நான் உனக்கு சொல்கிற பிரதான புத்தி என்னன்னு கேட்டால், நீ அமைதலோட ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் வேண்டுதல் பண்ணிக்கோ. ஏன்? அவர் ஒரு குறிப்பிட்ட எல்கை வரைக்கும் மனித ஆளுகைக்கு இடம் அளித்திருக்கிறார். ஒரு நாள் வரும், எல்லா ஆளுகைக்கும் ஃபீஸை உருவிடுவார், அவருடைய ஆளுகை வரும். அல்லேலூயா. ஆனால் அது வரைக்கும் இந்த பூமியில் தமக்கான ஒரு கூட்ட ஜனம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர் பல்வேறு தீமைகளை அவைகள் தங்களுடைய கொட்டத்தின்படி ஆடிக்கொண்டிராதபடிக்கு அவைகளை நம்ம ஆண்டவர் தடுத்து வச்சிருக்கிறாரு. அவர் இந்த உலகத்தில் உள்ளவைகளை மாத்திரம் தடுத்து வைக்கல, உங்க வாழ்க்கையிலையும் எது நடக்கக்கூடாது என்பதையும் அவர் கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில எது நல்லது, உங்க வாழ்க்கைக்கு எது தேவையில்லை என்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் உங்களையும் என்னையும் அதிகமாய் நேசிக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ அந்த அந்திகிறிஸ்துவ குறித்து சொல்லும்போது கூட அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிட்டு தொடர்ந்து போயிடலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை பாருங்க சீக்கிரமா. அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது, இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. நல்லா கவனிங்க, அந்திகிறிஸ்துவனுடைய ஆளுகை அவர் முதல் நூற்றாண்டில் சொல்றாரு.
ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலே சொல்றாரு, அந்த கிறிஸ்துடைய வேலை இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அவனை இப்போ தடை பண்ணுகிறது என்னதுன்னு உங்களுக்கு தெரியும், அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவர் நடுவில் இந்த இடத்துல தடை செய்கிறவர் நம்ம வாசிப்போம். தடை செய்கிறவர் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நான் சொல்றேன், முதல் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்திலேயே எதிர் வல்லமைகள் கிரியை செய்ய துவங்கினாலும் தடை செய்கிற ஆவியானவர் இம்மட்டுவா மிஞ்சி வராது என்று வரலாற்றை ஆளுகை செய்கிற ஆவியானவர் இருந்து கொண்டிருக்கிறதுனால்தான் இன்று வரைக்கும் உலகத்தில் கொஞ்சமாவது இந்த உலகத்திலே சமாதானம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ மரக்காலை பார்த்தாச்சு. மரக்காலுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு லேடி இருக்கு. அந்த மரக்காலை என்ன செஞ்சாச்சு? மூடியாச்சு. அந்த அக்கிரமம் வெளியே வந்துடாதபடிக்கு அதை என்ன செஞ்சாச்சு? மூடியாச்சு. இப்ப அடுத்து என்ன காட்சி பார்க்கிறார்னா, அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து இதோ புறப்பட்டு வருகிற 2 ஸ்திரீகளை கண்டேன். மறுபடியும் பெண்களா? இப்ப 2 பெண்களை பார்க்கிறேன். இப்ப இதுலயும் பரிசுத்தவான்களுக்கு கேள்வி வருது. ஏற்கனவே ஒரு பொண்ணை என்னன்னு சொல்லியாச்சு? அக்கிரமக்காரின்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த 2 பெண்கள் இந்த அக்கிரமக்காரிக்கு தோஸ்துகளா அல்ல தேவதூதர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த சந்தேகத்தை வலுப்படுத்துறதுக்கு இன்னொரு விஷயம் நடக்கு. என்ன நடக்குன்னா, அவர்களுக்கு நாரையின் செட்டைகளுக்கு ஒத்த செட்டைகள் இருந்தது. நாரை அது ஒரு பறவை இல்லையா? அந்த பறவைக்குரிய செட்டைகளுக்கு ஒத்த செட்டை பழைய ஏற்பாட்டில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த மாமிச உணவு சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதில் நாரை என்பது அவர்களுக்கு அருவருப்பான தீட்டான பறவை. அவங்க என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அப்போ இட் இஸ் அன் அன்கிளீன் அனிமல், அசுத்தமான ஒரு பறவை. அக்கிரமக்காரி வந்தாச்சு. இப்போ பொம்பளைகள் வந்து நிற்காளுங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு? அசுத்தமான பறவையினுடைய செட்டை இருக்கு. அப்போ இது இதுவுமே அவங்களோட சேர்ந்த ஆள் தான். ஒரு சிலர் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சிலர் அது அப்படி கிடையாதுங்க. ஏன் அப்படி கிடையாது அப்படின்னா, அந்த செட்டையில் என்ன இருந்துச்சா? காற்று இருந்தது. சொல்லுங்க, என்னது? சத்தமாக சொல்லுங்க. காற்று இருந்தது. அதாவது பழைய ஏற்பாட்டில் காற்று என்கிற வார்த்தைக்கும் ஆவியானவர் என்கிற வார்த்தைக்கும் ஒரே பதம் தான் எபிரேய மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த பெண்கள் எங்க போகணுங்கிற டைரக்ஷன் கொடுத்தது ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க எங்க போகணும் என்பதற்கான வழி நடத்துதல் இந்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்போ ஒரு விஷயம் நம்ம இங்கே உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒருவேளை ஒரு சிலர் நம்புகிற மாதிரி இந்த பெண்கள் அந்த மரக்காலில் இருக்கக்கூடிய ஸ்திரீயோடு தொடர்புடைய அசுத்த தேவர்கள் அப்படின்னு சொன்னால், அவைகளை கொண்டும் என் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அது நினைக்கிறது என்ன செய்யாது? நடக்காது. என் ஆண்டவர் நினைக்கிறது தான் நடக்கும். பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்குது. யோபு பக்தன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது.
தடைப்படாது. நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட தைரியமாக சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தைரியமாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல விரும்புகிறேன். என் ஆண்டவர் உலக சரித்திரத்தையே ஆளுகிறவராக இருப்பார்னா உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யாமல் இருப்பாரா? உங்களுக்குரிய காரியங்களின் மேலே சகலத்தின் மீதும் அவருக்கு ஆளுகையும் அதிகாரமும் இருக்கிறது. அவர் உங்களை எப்படி நடத்தணுமோ அப்படி சரியாய் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தாவே நீர் என்னை உம்முடைய சித்தத்தின்படியே நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவீர். அல்லேலூயா. முடிவு வரைக்கும் நம்ம ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்துகிறவர் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயற்கையை பயன்படுத்தியதை பல இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இயற்கை அவர் என்ன செய்கிறாரு, தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பயன்படுத்துகிறார். அப்போ காற்றை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறாரா? நிறைய வசனங்கள் இருக்குது. 104வது சங்கீதத்தில் 3வது 4வது வசனத்தை பாருங்க. அங்கே என்ன சொல்லியிருக்கு, அவர் ஆகாயத்தை சொல்லும் பொழுது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, தண்ணீர்னால என்ன பாவுறாராம், மச்சுப்பாவி மேகத்தை என்ன இருக்கிறாரா, ரதமாக்கி இருக்கிறார். காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். என்னவா, காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாக, தம்முடைய தூதர்களை என்னவா பயன்படுத்துறார், காற்றுகளாக. தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் என்ன செய்றாரு, செய்கிறார். எத்தனை பேருக்கு யோனா கதை தெரியும்? நம்ம தம்பி சீக்கிரம் கையை தூக்கிட்டாரு, எல்லாருக்கும் தெரியும். யோனாவை ஆண்டவர் எங்க போக சொன்னார்? நம்ம ஆள் எங்கே போனார்? என்ன நடந்துச்சு? மீன் வாய்க்குள்ளே போயிட்டார். அதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சு? தேவன் கடலிலே பெரும் காற்றை வரவழைத்தார். இவர் மீனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் தேவன் அனுப்பினது என்னது? காற்றை அனுப்பினார். ஆமாம், அது மட்டும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் இறைச்சி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? நாங்கள் எகிப்தில் இருந்தால் அட்லீஸ்ட் இறைச்சி சட்டிக்கு முன்னால் உட்காந்து வெங்காயத்தையும் பூண்டையும் தின்னுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எது இல்லை எங்களுக்கு இறைச்சி கொடுக்கறது யாரு? அப்போ மோசையின் மூலமாக ஆண்டவர் சொன்னார், ஒன்று இறைச்சி தானே கேட்டேன், ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 40 நாள் நீ தின்னு சளிச்சு எது கழிச்சு வாயில மூக்கு வழியாக வெளியே வந்து போகிற அளவுக்கு உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? வசனம் சொல்லுது, இந்த காடை எப்படி வந்துச்சான், ஆண்டவர் சமுத்திரத்திலிருந்து காற்றை அனுப்பினாராம். அந்த காற்றினுடைய வேகத்தில் காடை வந்து என்ன செய்யுது, விழுது. அப்போ அவங்க எடுத்து 40 நாள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சாப்பிட்டுருக்குறாங்க. யோபுவுக்கு பெரிய பிரச்சனை, எல்லாமே போயிட்டு இப்போ நண்பர்கள் ஆறுதல் படுத்த வந்திருக்கிறாங்க. ஆறுதல் என்ன சொல்கிறாங்க, உப்பை தின்னா தண்ணி குடிக்கணும் ராசா, நீ இப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்க, ஆகையினாலே நீ உப்பு தின்றிருக்கிறாய். ஒருத்தன் சொல்கிறான், உனக்கு இதுவே ரொம்ப கம்மி, இதை விட உன்னை ரொம்ப போட்டு சாத்தி இருக்கணும். இவன் ஆண்டவர்கிட்ட புலம்புறான், ஆண்டவரே நீர் எனக்கு ஏற்கனவே கொடுத்த வேதனையோட இந்த 3 பெரிய வேதனையாக இருக்கு. புலம்புறான். அவனுடைய எல்லா வேதனைகளுக்கும் ஆண்டவர் பதில் சொல்ல வந்தார். யோபு 38:1 சொல்லியிருக்கு, ஆண்டவர் யோபுவுக்கு எப்படி பதில் சொன்னாராம், பெரும் காற்றிலே இருந்து அவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், பதில் சொல்லி இருக்கிறார். அப்போ நம்ம பைபிளில் என்னது பார்க்குறோம், காற்றை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், தமக்காக அவர் பயன்படுத்தி இருக்கிறார். சரி,
இப்போ இந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க, அந்த காற்று என்ன செய்யுது, அந்த நாரையின் செட்டைகளில் காற்று இருந்தது. இவர்கள் மரக்காலை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாய் தூக்கி கொண்டு போனார்கள். அதாவது என்ன தெரியுங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் எதனால வாக்குத்தத்த பூமியை விட்டு வெளியே போனாங்க? எதனால போனாங்க? அவர்கள் செய்த பாவம். இப்போ திரும்ப வந்துட்டாங்க. திரும்ப வந்த பின்பு வேதம் என்ன சொல்லுதுன்னா, சகரியா தீர்க்க தரிசனத்திலேயே 2வது அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். அப்போ எருசலேம் என்பது ஆண்டவருடைய பரிசுத்த தேசம், பரிசுத்தருடைய நகரம். அப்போ இந்த பரிசுத்த தேசத்தில் என்ன இருக்கக்கூடாதுங்க? பாவம் இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது. அதனால் அவர் தேசத்தை விட்டே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் அதை என்ன செஞ்சிட்டாரு? தூக்கிட்டாரு. நான் சொல்கிறேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் போக்கும்படியாக வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக என் இரட்சகராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். எதுக்காக? ஒரே ஒரு காரணம்தான், நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக. நம்ம ஏற்கனவே சொன்னோம், கடந்த முறை நம்ம பேசும்போது அந்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சுத்திகரிப்பில் மாத்திரம் செயல்படலை, நமக்குள் கனிகளை கொண்டு வருகிறதிலும் அவர் செயல்படுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனம் அதை தான் சொல்லுது. நம்ம வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய இலக்கு என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய இலக்கு நீங்களும் நானும் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலில் மகிமையில் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. அதாவது என் நிலைமை என்னவா இருந்துச்சு? ஒரு அக்கிரமக்காரன், ஒரு பாவி என்கிற நிலைமையில் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த என்னை தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி என்னில் கனிகளை தந்து அவரை மகிமைப்படுத்தி அவருடைய குமாரனுக்கு ஒத்த சாயலில் நான் மறுரூபம் அடையும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இன்று என்னில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ என்ன நடக்கு? இவங்க அதை தூக்கிக்கிட்டு எங்கே போகிறாங்கன்னா, நமக்கு நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவதூதன்கிட்ட பார்த்து கேட்குறாரு, இந்த மரக்காலை இவங்க எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, 11வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, சினேயார் தேசம். அப்படின்னா இது என்னன்னா, பாபிலோனுக்கு சொல்லப்படுற இன்னொரு வார்த்தை. சினேயாருங்கிறது என்னது? பாபிலோன் சம்பந்தப்பட்டது. பாபிலோன் தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை என்ன கட்ட போறாங்க? அதாவது தேவன் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இது என்னவே செய்யக்கூடாது, இருக்கவே கூடாதுன்னு கூண்டுல அடைச்சி வெளியே தள்ளுறாரு. ஆனா அங்கேயோ அதுக்கு என்ன கட்டுறாங்க? நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பாபிலோன் எப்பொழுதுமே தேவனுக்கு எதிராக தான் இருந்துச்சு. அந்த பாபிலோனை உருவாக்கி ஸ்தாபித்தவனுக்கு பேர் நிம்ரோத். அவன் பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாதிரி பாபேல் கோபுரம், அவங்க என்ன பிளான்? நமக்கு ஒரு பெயர் உண்டு பண்ணுவோம், வானத்தை எட்டக்கூடிய ஒரு கோபுரத்தை கட்டுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? பாஷையை தாறுமாறாக்கி போட்டார். புதிய ஏற்பாட்டிலையும் பாபிலோன் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. இனி ஒரு காலம் வரும், பிசாசினால் உருவாக்கப்படுகிற கடைசி கால ஒரு உலகளாவிய மதத்தை, ஒரு உலகளாவிய சாம்ராஜ்யத்தை வேதாகமம் என்னன்னு தான் சொல்லுது? பாபிலோன் தான் சொல்லுது. ஆனால் அந்த பாபிலோன் விழுந்து போகும். அல்லேலூயா. அது விழுந்து போகும். பேதுரு கிரிப்டிகா
முதல் நூற்றாண்டில் இருந்த பரிசுத்தவான்கள் ரோமாபுரி பட்டணத்தை என்னன்னு எழுதுவாங்க? பாபிலோன்னு சொல்லுவாங்க. ரோம் நகரம் பாபிலோன், பாபிலோனில் இருக்கிற சபையார் அப்படின்னு வரும். அப்போ தேவன் தம்முடைய பரிசுத்த நகரத்தில் வைக்க விரும்பாதது பாபிலோனில். அதுக்கு என்ன கட்டுறாங்க? வீடு. இந்த இடத்துல சொல்கிற வீடுங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் வீடு கிடையாது, அது கோயில். என்னதுங்க? கோயில். எதுக்கு கோயில்? அக்கிரமத்துக்கு கோயில், தீமைக்கு கோயில். அதில் கெட்டி அங்கே அதை கொண்டு போய் வச்சு அங்கே அது தன் நிலையிலே வைக்கப்படும் என்று சொல்லி அவர் சொல்றாரு. எளிமையா சொன்னா, தேவன் தீமையை அகற்றுகிறவர். அவர் யாருங்க? நம்ம ஆண்டவர் யாரு? தீமையை அகற்றுகிறவர். தீமையை அகற்றுகிறவர். இந்த பாபிலோனுக்கு விரோதமாக, பாபிலோனுக்கு எதிராக நிறையா தீர்க்க தரிசனங்கள் பைபிளில் சொல்லியிருக்கு. நம்ம அதெல்லாம் வாசிக்க போனால் நிறைய நேரம் ஆயிரும். நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசனம் 43ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தில், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லும் பொழுது, அதே தேவன் பாபிலோனை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பாபிலோன் நான் என்னுடைய ஜனத்தை சிட்சிக்கும்படியா உன் கையில் கொடுத்தேன், ஆனால் நீயோ எனக்கு விரோதமாக எழும்பினாய், என் ஜனத்தை முற்றுமுடிய சங்காரம் பண்ணுகிறதுக்கு நீ என்ன செஞ்சிட்ட? தீர்மானம் பண்ணினாய். அதனால் நீ அடிக்கப்படுவாய். பாபிலோனை குறித்து சொல்லும் பொழுது அது எப்படி சொல்லி இருக்கு அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பு. அது யாருடைய குடியிருப்பு? பேய்களுடைய குடியிருப்பு. சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு. அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளின் கூடு. பார்த்தீங்களா? இதுதான் பாபிலோன். ஆனால் தேவன் நம்மை பாபிலோனின் பிரஜைகளாக வைக்கல, தேவன் நம்மை பரிசுத்த நகரத்தின் பிரஜைகளாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் வேதம் தெளிவாக நமக்கு இன்னைக்கு நம்ம 103ஆம் சங்கீதம் வாசித்தோம். அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் என் பாவத்தை நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை விட்டு விலக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஒரு புதிய உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனத்துக்காக வச்சார். அந்த உடன்படிக்கையை சொல்லும்போது வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களில் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களில் வைப்பேன், என்னுடைய ஆவியை அவர்களில் ஊற்றுவேன், அவர்கள் உள்ளத்திலே என்னுடைய நியாயப்பிரமாணத்தை வைப்பேன். நான் சொல்லட்டுமா? நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினாலே அந்த புதிய உடன்படிக்கைக்கு உரியவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அந்த சிலுவையின் புண்ணியத்தினால் இன்றைக்கு நான் பரிசுத்தம் உள்ளவனாய், நீதிமான் ஆக்கப்பட்டவனாய், தேவனுடைய பிள்ளையாய் என்னால் வாழ முடிகிறது. பாவம் அவ்வளவு சுலபமாக மறைஞ்சு போயிடாது. தீமை அவ்வளவு சுலபமாக விலகி போயிடாது. ஒரு மனுஷன் செல்ல பிராணியாக வீட்டில் பாம்பு வளர்த்தானா? என்னது? பாம்பு வளர்த்துருக்கான். இப்போ அந்த பாம்புக்கு
தீனி போடணும் இல்லையா பாம்புக்கு? ஆமாம். அதுக்கு தீனி என்னன்னு கேட்டிங்கன்னா, கடையில் வெள்ளை எலி வாங்கிட்டு போவானோ. என்னது? வெள்ளை எலி. அப்படி வாங்கிட்டு போகிறப்போ ஒரு நாள் அப்படி ஒரு வெள்ளை எலியை கொண்டு போய் அந்த பாம்புக்கு கண்ணாடி கூண்டு வச்சுருக்குறாங்க. அந்த கூண்டுக்குள்ளே எலியை போட்டு கூண்டை மூடியாச்சு. இப்போ பாம்பு அதுக்குள்ளே நல்லா மரத்தூள் நிறையா கிடக்கு. அந்த மரத்தூளில் பாம்பு நல்லா தூங்கிட்டுருக்கு. பாம்பு என்ன செய்யுது? தூங்குது. எலி எதை பார்த்துருச்சு? பாம்பை பார்த்துருச்சு. ஆனால் தூங்குது. முழிச்சா நம்ம அதுக்கு இரையாயிருவோன்னு தெரியும். இப்போ என்ன செய்யறது? இந்த எலி அப்படி தவிக்குது. எங்கள் வீட்டில் ஒரு எலி ஏசியே வச்சுட்டு கடைசியில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எலி கூண்டு கொடுத்தாரு. அதை கொண்டு வச்சா உடனே எலி மாட்டிக்கிட்டு, ராத்திரி 3 மணிக்கு மாட்டிட்டு. அதை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. ஆனால் அது கடிக்கிற கடியை பார்த்தா கூண்டே கடிச்சிட்டு வெளியே போயிருமோங்கிற அளவுக்கு அது கடிக்கி. சரியான சைஸு. எப்பா இது மாட்டிக்கிட்டு, ஆனால் இதை விட்டு வெளியே போயிருமோன்னு எனக்கு என்னவா இருக்கு. உங்களுக்கு வேற வேலை இல்லை, ராத்திரி மனுஷியை தூங்க விடுதீங்களா, லைட்டை வேற போட்டுட்டு. நான் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன், இது எப்படியாவது. அப்போ கடைசியில் நமக்கு ஹெல்ப்பே என்னதான்? கூகுள் தான். கூண்டில் அகப்பட்ட எலியை கொல்லுவது எப்படி? அது மனிதாபிமானமாக கொல்லணுமா? அது கொல்றதும் மனிதாபிமானமாக கொல்லணும். அப்போ என்ன செய்யுங்க? அது மண்டையில் ஒரு ஹெவி ப்ளோ கொடுக்கணுமா? அங்கே தான் சுற்றி அடைச்சி வச்சிருக்கு. நான் எப்படி ஹெவி ப்ளோ கொடுப்பேன்? அது ஒர்க் ஆகாது. அப்போ வேறு என்ன செய்யலாம்? இன்னொன்றில் எழுதியிருந்தாங்க, அதை நீங்கள் தண்ணிக்குள்ளே முக்கிருங்க, 1 நிமிஷத்துக்குள்ளே செத்து போயிடும். அப்பாடா, நமக்கு ஒரு வெடை கிடச்சிருச்சு. அப்படியே கூண்டை கொண்டு போய் உள்ளே ஒரு பக்கெட் நிறையா தண்ணியை பிடிச்சி உள்ளே வச்சாச்சு. அது 1 நிமிஷத்தில் ஃப்ளாட் ஆகிட்டு. நம்ம கதைக்கு வருவோம். பாம்பு கூட்டுக்குள்ளே இருக்க எலி. இப்போ எலி தப்பிக்கணும். அப்போ அது என்ன செஞ்சிச்சு? வேகமாக போய் அது மூக்கை வச்சு அந்த தூளை அந்த பாம்புனுடைய முகத்து மேலே போட்டு 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 பாம்பு மூடுற அளவுக்கு தூளெல்லாம் அது மேலே என்ன செஞ்சுட்டு தள்ளிட்டு இப்போ அது ஓரமாக படுத்துக்கிட்டு. இது அந்த மனுஷன் பார்க்கான். அவனுக்கு தெரியும் இந்த எலி ஜெயிக்கலை. பாம்பு தூங்கி எழுந்துச்சுன்னா அது புழுதியை உதறிட்டு என்ன செஞ்சிடும்? வந்துடும். இந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய இறக்கம் வந்துருச்சு. ஐயோ பாவம், என் மக எல்லாத்தையும் ஐயோ பாவம்னு தான் சொல்லுவா. ஐயோ பாவம் அப்படின்ட்டு அவன் என்ன செஞ்சான்? கையை விட்டு எலியை வெளியே அடிச்சிட்டான். எலிக்கு இப்போ தான் உண்மையான பாதுகாப்பு. ஆனால் அது அந்த எலிக்கு என்ன செய்யலை? தெரியலை. பாவமும் அப்படிதான். தீமையிலிருந்து நாம் அகற்றப்படும் வரைக்கும், பாவத்திலிருந்து நாம் அகற்றப்படும் வரைக்கும் நாம் சேஃப் கிடையாது. அதுக்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். அவர் நம்மளை பாவத்தின் அகோரத்திலிருந்து விடுவித்து தம்முடைய பிள்ளையாய் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இல்லை, அந்த நாரையின் செட்டை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? இந்த நாரை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் உண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது எபிரேய மொழியில்.
நாரை உண்மை அப்படிங்கிறது ஒன்றோடு ஒன்று தொடர்பு படக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன சொல்லுது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நான் மறந்து போகிறவர் அல்ல. நான் உன் தீமையை உன் தேசத்தை விட்டே அகற்றி உன்னை என் நன்மைக்குள் வைத்து பாதுகாக்கிறவர். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்விலும் தீமையை அகற்றுகிற ஆவியானவர் உயிரோடு இருந்து நமக்காக மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, தீமையை நம்மை விட்டு முற்றிலும் அகற்ற வல்லவராக இருக்கிறார். முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, கோடி நன்றிகள் ஐயா. நீர் எவ்வளவு நல்லவர். ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்தில் வேற்றுமையின் நிழல் இல்லை. நீர் நல்லவர். எங்களுக்காக நீர் செய்கிற நன்மைக்காக நன்றி. எங்கள் பாவங்களை நீர் உணர்த்துகிறவர் என்பது மாத்திரமல்ல, தீமையை எங்களிலிருந்து அகற்றுகிறவர் என்கிற மேன்மையான சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பாக்கியத்திற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நன்மையில் நிற்கவும், உம்முடைய நன்மையில் நடக்கவும், உம்முடைய நன்மையை செயல்படுத்தவும் தக்கதாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் நாம் அனைவரோடும் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் கர்த்தர் வருகை மட்டும் மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமென்.